யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா, உனக்காக நான் இருப்பேன் என்னைக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு கரெக்டா இவங்களோட கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவன் தான் நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்துட்டு 2 பேரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அதோட 1 வீக் ஆயிடுது. ஆக்சிடென்ட்ல வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிட்னி டேமேஜ் ஆயிடுது. அதை எடுத்தாதான் அவள் உயிர் பொழைப்பான்னு சொல்லிடுறாங்க. அதனால அவளோட கிட்னியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துக்கு குழந்தையோட ஒரு கண்ணும் போயிடுது. இப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரையுமே ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை இவர் மாறிட்டாரு போல, இனிமே இதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். குழந்தைகிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, ஒரே ஒரு சான்ஸ் இவருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு உண்மையே தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டை இவன் தான் பண்ண வச்சிருக்கான். டாக்டர் கிட்ட வந்துட்டு அவளோட கிட்னி ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க, அதே மாதிரி குழந்தைக்கும் ஒரு கண்ணு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. அந்த 2யுமே வந்துட்டு நான் எங்க அனுப்ப சொல்றேன்னா அங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை குழந்தையும் ஹீரோயினும் 2 பேருமே கேட்டுடுறாங்க. அந்த டாக்டர் பயப்படுறாரு. ஐயோ, இது பயங்கர இல்லீகலான விஷயம், இது வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா எனக்கு வேலையே போயிடும், உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பயப்படுறாரு. அதெல்லாம் அவளுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், உங்க சைட்ல இருந்து தெரியாம நீங்க பாத்துக்கோங்க, மத்தபடி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினும் அவளோட குழந்தையும் பயங்கரமா உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஹீரோயினோட கிட்னி யாருக்கு போயிருக்குன்னா இவனோட கள்ள காதலிக்கு. அதே மாதிரி ஹீரோயினோட குழந்தையோட கண்ணி யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. எல்லாத்தையும் கேட்டாலுமே இவங்க 2 பேரும் எதுவும் கேட்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது இவனை விட்டுட்டு நம்ம தொலைவு தள்ளி போயிட்டோம்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தை தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அம்மா, இந்த அப்பா வேணாம்மா, என் கண்ணையே வந்துட்டு நல்லா இருக்க கண்ணையே பிடுங்கிட்டாரு, எனக்கு வேணாம், எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். கரெக்டாக ஒரே ஒரு மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுப்பான், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நீ சைலண்டாக இரு, அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நம்ம இங்கே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காரெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது அவன் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பாவை பார்த்தாவே அருவருப்பாக இருக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு உங்க ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. அவனும் என்ன பண்றான்னா வாங்கி வச்சுக்கிட்டு, நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரியும்ல, என்னோட ஃப்ரெண்டு சூஹான்னு சொல்லிட்டு அவ கூட அப்ராட்ல இருந்தாலே, அவ இங்க வந்திருக்கான். அவளோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இங்க தான் தங்க போறாங்க. அவ தனியா இருக்கா, அவளுக்கு வந்துட்டு இங்க யாரும் தெரிஞ்சவங்களும் இல்லை, அதனால என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் அவளை தங்க வைக்கலான்னு நான் யோசிக்கிறேன், நீ என்ன சொல்ற?